Hi everyone, 10th standard 12th standard crash series ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லை வேண்டாமா நம்ம டிஸ்கஷன் தான் பண்ண போகிறோம். டிஸ்கஷனுங்கிறத விட உங்கள்கிட்ட கேட்டலான்னு வந்தேன். இப்போ 10th ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம வீடியோஸ் கம்மியாக தான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ தான் வந்திருக்காங்க நம்ம சேனலுக்கு. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு முடிஞ்ச அளவு சீனியர்ஸ் நீங்கள் 12th யாராவது தம்பிகளாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம சேனலாக இருக்குதுன்னு. 10th ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டு இருந்துக்காக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டுக்கு நம்மளை பற்றி தெரியும். ஸோ இருந்தாலும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த கிராஷ் சீரிஸோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். 20 நாள் கிராஷ் சீரிஸ் ஃபார் ஃபஸ்ட்டு மிட்டம். ஸோ ஃபஸ்ட்டு மிட்டம் எப்போ ஆரம்பிக்குது? ஜூலை வந்து செகண்ட் வீக் ஆரம்பிக்குது. ஜூலை செகண்ட் வீக் ஆர் ஜூலை தேர்ட் வீக். நம்ம 20 நாளில் ஏன் முடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு மிட்டம் வரப்போகுது. அப்போ போர்ஷன்ஸ் என்ன? 12க்கும் 10த்துக்கும். இப்போ 10த்துக்கு மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நம்ம போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்டு சாப்டரில் பாதி 3.3 வரைக்கும் ஜாமெண்ட்ரி இருக்கும். அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சாப்டர் கன்ஃபார்மாக இருக்கும், 4வது சாப்டர் இருந்தால் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சேஃபஸ்ட்டாக இந்த 2 யூனிட்டும் 12th இந்த 2 சாப்டர் ஒழுக்கமாக படித்தாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு என்ன போர்ஷன்ஸ் இருக்கோ அந்த போர்ஷன்ஸை ஃபஸ்ட் மிட்டம் போர்ஷன்ஸை 20 நாளில் கிராஷ் சீரிஸில் முடிச்சு கொடுக்கலான்னு இருக்கேன். 10த்துக்கு ஓகேனா 10th ஸ்டாண்டர்ட் நாங்கள் 10th ஸ்டாண்டர்டு ஓகேன்னு போடுங்க. 10th ஸ்டாண்டர்டுன்னு போட்டு கமெண்டில் ஓகே கிராஷ் சீரிஸ் வேணும் இல்லைனா ஓகே அப்படின்னு போட்டால் போதும். 10th ஸ்டாண்டர்ட் ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் ஓகே அப்படி போட்டால் போதும். 12th ஸ்டாண்டர்ட்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு வேணும், 12th ஸ்டாண்டர்டுக்கு வேணும் அப்படி போடுங்க. ஸோ அப்படி போட்டிங்கன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ 10th எவ்வளோ 12th போடுறீங்கன்னு. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு நான் சீரியஸ்லி சொல்ல போனால் நல்லா பண்ணுன்ட்ருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். இல்லை 12th ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக நான் வந்து 99.9% போட்டுருவேன், பயப்படாது. ஆனால் உன்னுடைய சம்மதம் வேணும். அந்த சம்மதத்தை சொன்னேன்னா 100% நான் உறுதியாக உனக்கு டெய்லியும் போடுவேன். இந்த கிராஷ் சீரிஸை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி லைக் போட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணி டெய்லி நோட்டிஃபிகேஷன், அப்போ தான் ஒரு கிராஷ் சீரிஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி நோட்டிஃபிகேஷன் போனால் தான் நீ சம் போட முடியும். அப்போ நீ வந்து என்ன சொல்கிறது, நீ வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனுக்காக நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிடு. லிங்க் கீழே இருக்குது. அண்ட் லைக் பண்ணினா எல்லாத்துக்கும் போய் சேரும், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போய் சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தயவுசெய்து. இப்போது என்னென்னா ஸ்கூலில் எழுதி கொடுப்பாங்க, அண்ட் நிறைய வந்து படிக்க கொடுப்பாங்க, நிறைய டெஸ்ட்டு வைப்பாங்க. இதுக்கு நடுவில் எப்படி சார் கிராஷ் சீரிஸ் ஃபாலோ பண்ணுறேன்னா வெறும் 45 மினிட்ஸ் தான் ஆர் 1 hour. இந்த 45 மினிட்ஸ் காலையிலையும் இல்லை மாலையிலையும் நீங்கள் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் நம்மளோட வீடியோ எப்போ வரும்னா 5:30 மணிக்கு வந்துடும். 5:30 மணிக்கு சாயங்காலம் வந்துடும். 5:30 இல்லை 6 மணிக்குள்ளே வந்துடும். சரிங்களா? இப்போ அந்த 5:30 6 மணிக்குள்ளே நம்ம வருது அப்படின்னா ரெடியாக இருந்துக்கோங்க. சரிங்களா? 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் இருக்காது. 10th ஸ்டாண்டர்டுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே மட்டும்தான் இருக்கும். ஆனால் 12th ஸ்டாண்டர்டுக்கு டெய்லி இருக்கும். மண்டே, ஃப்ரைடே, வெனஸ்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 5 நாளுமே இருக்கும். சாட்டர்டே, சண்டே மேபி உங்கள் சம்மதம் இருந்தால் வச்சுக்கலாம். ஓகேவா? 5 நாள் இருக்கும். 45 நிமிஷத்தில் எவ்வளோ சம்சார் போடுவீங்க அப்படின்னு கேட்டால் 5:30 மணிக்கு அப்படின்னா 45 நிமிஷம் நீங்கள் வந்து பார்க்கணும் அவசியம் இல்லை. 45 நிமிஷம் ஆகும் நான் படிக்கிறதுக்கு. ஆனால் வெறும் 20 நிமிஷம், 25 நிமிஷம், 10 நிமிஷம் தான் வீடியோவே இருக்கும். எவ்வளோ சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோன்னா, இப்போ 12th இருந்தாங்க அப்படின்னா ஒரு 4 5 மார்க்கு, ஒரு 4 5 மார்க் பார்ப்போம். 12th இருந்தாங்கன்னா 2 மார்க் 3 மார்க் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 10 2 மார்க் 3 மார்க் பார்க்கலாம். இல்லைனா வந்து ஒரு 5 2 மார்க் 5 3 மார்க் அந்த மாதிரி 2 மார்க் 3 மார்க்கில் ஒரு 10 கொஸ்டின், 5 மார்க்கில் ஒரு 4 கொஸ்டின். 5 மார்க் மட்டும் இருக்குன்னா 4 கொஸ்டின் தான் அன்றைக்கி இருக்கும். 2 மார்க் 3 மார்க்னால் அன்றைக்கி 10 கொஸ்டின் இருக்கும். அவ்வளோதான். இதுவே 10th இருந்ததுன்னா 5 மார்க் 5, 2 மார்க் வந்து ஒரு 7 8 இருக்கலாம். ஓகேவா? அட் அ டைமில் இருக்காது. 5 மார்க் ஒரு நாள் போட்டேன்னா 5 மார்க் போட்டேன்னா இன்னொரு நாள் வந்து 2 மார்க் வந்து போடுவேன். ஃபஸ்ட்டு 5 மார்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். 12th இருந்தாலும் சரி 10th இருந்தாலும் சரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 மார்க் போடுவேன். 11th இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடுறேன். அந்த கொஷின்ஸை கோ த்ரூ பண்ணுங்கள், போதுமானது. 10த்துக்கும் 12த்துக்கும் பப்ளிக் இருக்கனால கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போடுவாங்களேன்னு சொல்லி தான் நான் போடுறேன். இதுக்கு நடுவில் 10th ஸ்டாண்டர்டுக்கு வேண்டான்னா நீங்கள் சொல்லிவிடுங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் போடுறேன். 12th கன்ஃபார்மாக போட்டுறேன். ஏன்னா 12th ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் காத்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்கள் சம்மதம் மட்டும் ஒரு வாட்டி. அண்ட் ஃபிசிக்ஸ் கிராஷ் சீரிஸ் வேணுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஃபிசிக்ஸ் கிராஷ் சீரிஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள் 4 நாள் போடுற மாதிரி நான் பிளான் பண்ணுறேன். முடிஞ்சளவு உங்களுக்கு எக்ஸாமில் என்னெல்லாம் கொஷின்ஸ் வருமோ அதெல்லாம் தான் 5 மார்க் வந்து என்னெல்லாம் வருமோ. இந்த கிராஷ் சீரிஸோட அம்சம் என்னென்னா, மேக்ஸாக இருந்தாலும் சரி ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, இந்த அதாவது எக்ஸாமுக்கு என்ன 5 மார்க்ஸ் வருதோ அதுதான் நான் இங்கே நடத்துவேன். எக்ஸாம்ஸ்க்கு என்ன 2 மார்க் 3 மார்க் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எது இருக்கோ அதுதான் நடத்துவேன்.
அதுக்குன்னு இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப முடியாத பசங்களுக்கு தான் இது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. டாப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிட்டிங்களான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் ரொம்ப முடியாத பசங்க இது எப்படியாவது நம்ம ஒரு 80 மார்க் எடுத்துக்கூடாதா 90 மார்க் எடுத்துக்கூடாது ஆசைப்பட்றான்ல, அவனுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இது ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் சம்மதம் கொடுத்தா தான் எனக்கு தெரியும். எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, எவ்வளோ பேருக்கு வந்து அனுப்புகிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய சஜஷன் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 10th 10th ஸ்டாண்டர்ட் ஓகே, 12th ஸ்டாண்டர்ட்னா 12th ஸ்டாண்டர்ட் வேணும் அப்படின்னு கீழே போடுங்க. ஸோ எல்லா அம்சமும் சொல்லிட்டேன். ஸோ கிராஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறது உடனே நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் சம்மந்தம் கொடுத்தீங்கன்னா இன்னும் 24 hours இருக்குது இந்த வீடியோ போட்டு முடிஞ்சு நான் கிராஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட சம்மதத்தை சொன்னீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நான் பாட்டுக்கு போட்டு உனக்கு அறுவையாகி ஒரு அரை மணி நேரம் எவன்டா வீடியோ பார்ப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நான் போடுறது வேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக நான் இம்பார்ட்டனே போட்டு போயிடலாமே, இம்பார்ட்டன்ட்டு நிறைய பேர் கேட்குறான், ஸோ அதையாவது நம்ம போட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி போட்டுருவேன். ஸோ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்காக நான் பண்ணணும்னு. உங்களுக்கு அதே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க, நான் வந்து இருக்கிறத சொன்னேன், ஓகேவா? ஸோ கிராஸ் சீரீஸில் பெனிஃபிட் என்ன, உனக்கு வந்து 100க்கு மிட் டர்ம் எக்ஸாமில் 90 above எடுக்கிறதுக்கு ஓகே. சென்டம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ட்ரை பண்ணி நான் கொஸ்டின் சொல்கிறது, நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ நான் போடும்போதே சொல்லுவேன், இந்த கொஸ்டின்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிங்கனாலே போதுமானது. ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துடும். இம்பார்ட்டன்ட் வந்துக்கிட்டே இருக்கும், சடன்னு வந்துட்டே இருக்கும். 11th ஸ்டாண்டர்டு வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியல, அவங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு, லைக் பண்ணி வச்சு, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் 5:30 மணிக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.